ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்சஸ் மற்றும் பிசிக்கான டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கம்மிங் ஜூன் மாதம் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் ப்ராபபிளி செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ செப்டம்பர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கேப் விட்டு நிற்பாங்க. அக்டோபர், நவம்பர், ஸோ டிசம்பரில் பிசிக்கான எக்ஸாம்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ பிசிக்கான வேக்கண்ட் ஒரு 6,000 ப்ளஸ் இருக்கும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஒரு 600 வேக்கண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இப்போவே டைம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எவ்வளோ படிக்கணும், என்ன பண்ண போறீங்கன்றத பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக படிங்க. ஸோ வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்ற டெஸ்ட் பேச்சில் பார்த்தோன்னா டெஸ்ட் நம்பர் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 15ல் முதல் 25 கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். டாப் ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, 1774ஆம் ஆண்டு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் உள்ளது என்பதை கண்டறிந்தவர் யார்? 1774 அப்படின்னு கேட்டுக்கிறதால ஜோசப் பிஸ்லி இஸ் ரைட் ஆன்சர். ஜோசப் பிஸ்லி என்பது சரியான விடை. ஸோ 1772 என்ன பண்ணிருப்பாரு? சிடபிள்யூ ஷீலே, கால் வில்கம் ஷீலே 1772 கால் வில்கம் ஷீலே நைட்ரஜன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. டேனியல் ரூதர்ஃபோர்ட்னு சொல்லும்போது அணுக்கரு இயற்பியலின் தந்தை. இங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நைட்ரஜனை கண்டறிந்தவர் அப்படின்னு சொல்லும்போது டேனியல் ரூதர்ஃபோர்ட். சிஎஃப் ரெக்டர் அப்படின்னு கொடுக்கும்போது ரெக்டர் அளவுகளை கண்டறிந்தவர் சிஎஃப் ரெக்டர். இது நில அதிர்வு மானி, அதாவது சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பூமி நில அதிர்வு ஏற்படுதுல, பூகம்பம், அதாவது அழகு வந்து பார்த்தோன்னா சிஎஃப் ரெக்டர் அளவுகோலை தான் கருப்பிடுவாங்க. உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பான் என்பது சரியான விடை. கொஸ்டின் நல்லா பார்க்கணும். மிக அதிக அடர்த்தி நிலநடுக்க பகுதி அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான் என்பது சரியான விடை. அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியா, பிஜி, டோங்கோனா இதெல்லாம் நமக்கு அதிக அளவில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதி அப்பப்போ அடிக்கடி. 1858ஆம் ஆண்டில் முதலாக வான்வழி புகைப்படங்கள் எடுத்த முதல் நபர் யார் அப்படின்னு சொல்லும்போது பெலிக்ஸ் நடார் என்பது சரியான. பெலிக்ஸ் நடார் இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் இருப்பாங்க 1858ல முதல்ல ஸோ மேலே ஏறி டாப்ல ஏறி பார்த்தோம்னா ஒரு ட்ரோன் வச்சு இப்போ எடுக்கிறோம்ல, அதே மாதிரி டெக்னாலஜியை மேலே ஃபிளைட்ல ஏறி பறந்துகிட்டே போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு டெக்னிக் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா பெலிக்ஸ் நடார் இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஷ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது கோண்டுவானா அப்படின்ற பகுதி வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்தோன்னா இருந்தது. பிரிந்து வந்த ஒரு பகுதி தான் யுரோஷியா கூட. ஐரோப்பா பிளஸ் ஆசியா தான் யுரோஷியா கூட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, இந்தியான்ற பகுதியை உருவாச்சு அப்படின்றத பார்த்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 5, புவியின் மேற்பரப்பில் மொத்த பரப்பளவு எத்தனை சதுர கிலோமீட்டர்? புவியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு பார்த்தோம்னா 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 6, தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் அப்படின்னு சொல்லும்போது கோவா, டோனோபோலா. சரியா? டோனோபோலா என்பதுதான் சரியான விடை. சரியா? இது வந்து பார்த்தோன்னா எங்க காணப்படுதுன்னா கோவால காணப்படுறது. இதுதான் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடமாக கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 7, ஜாவா அகழியில் உள்ள சுண்டா பள்ளம் எந்த பெருங்கடலில் காணப்படுறது? ஜாவா அகழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாவா அகழின்னு சொல்லும்போது இந்திய பெருங்கடல் ஆழமான பகுதி தான் ஜாவா அகழியில் உள்ள சுண்டா பள்ளம் அப்படின்னு போயிருப்பாங்க. பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஆழமான பகுதி எல்லாருக்குமே தெரியும், மரியானா அகழி. ஸோ இது மரியானா அகழி அப்படின்னு போயிருப்பாங்க. ட்ரெஞ்ச், மரியானா ட்ரெஞ்ச். அடுத்து பார்த்தோன்னா இப்போ அட்லாண்டிக் ஸோ அப்படின்னு சொல்லும்போது அட்லாண்டிக் பெருங்கடல்னு சொல்லும்போது டிராவல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொல்லும்போது டிராவல் பண்ணுறதுக்கு அதிகமாக டிராவல் பண்ணுற போக்குவரத்துக்கு இந்த கடல்னா அது அட்லாண்டிக் பெருங்கடல் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. தென் பெருங்கடல் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ இது வந்து பார்த்தோன்னா யுரேஷியன் தாழ்நிலம். இது வந்து பார்த்தோன்னா யுரேஷியன் தாழ்நிலம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்து போகலாம். கொஸ்டின் நம்பர் 8, கடல் வளைவு, கடல் தோன், ஜூஹி கடற்கரை, பூரி கடற்கரைன்னு சொல்லும்போது ஒடிசா. பூரி கடற்கரை ஒடிசால வந்து காணப்படுறது. 4க்கு நேரம் 1 அப்படின்னு வரப்போகுது. ஸோ கடைசியா 1 முடியணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பூரி ஜெகநாத் கோவில் கொடுப்பாங்களா, அது வந்து பார்த்தோன்னா ஒடிசால காணப்படுறது.
ஜூஹி கடற்கரை அப்படின்னு சொல்லும்போது மும்பை ஸ்டேட்டா தான் இருக்குது. ஜூஹி கடற்கரை மும்பை ஸ்டேட்டா தான் காணப்படுறது. கடல் தூண் ஸோ இதுவும் ஸ்டேட்டா தான் இருக்குது. கடல் தூண் சொல்லும்போது நீல்தேவு, கடல் வளைவு அப்படின்னு சொல்லும்போது ஓல்டு மேன் ஆஃப் ஹோம், ஓல்டு மேன் ஆஃப் ஹோம் போயிருப்பாங்க. ஸோ 4231 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 9, அரோரா ஆஸ்திரேலியாஸ் அல்லது அரோரா பொருளியஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வுகள் எந்த அடுக்கில் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்லும்போது வெளி அடுக்கில். அதாவது பார்த்தோன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா குறிப்பிடும்போது ஒரு மின்காந்த ஒரு செயல் மாதிரி. ஸோ இப்போ திடீர்னு பார்த்தோன்னா லைட் அப்படியே வானத்தில் அப்படியே ஒரு என்ன சொல்றது லைட் அப்படியே போயிட்டு இருக்கும், சடனாக காணாமல் போயிடல. அந்த மாதிரி வினோத விளக்குகள், வினோத ஒளி விளக்குகள் எரியக்கூடிய பகுதி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பார்த்தா அரோரா ஆஸ்திரேலியாஸ் அல்லது அரோரா பொரிலேசிஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வுகள் எந்த இடம்னா வெளியில் நடைபெறும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா காந்த பாயங்கள் அதிகமாக காணப்படுது. காந்த அடுக்கு பூமியை காட்டிலும் அந்த இடத்துல வந்து காந்த புலம் அதிகமாகவே காணப்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கொஸ்டின் நம்பர் 10, 1000 மேர்கள் நிலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லும்போது பின்லாந்து. இதுதான் பார்த்தோன்னா 1000 மேர்கள் நிலம் சொல்லுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1,80,000 ஏரிகளுக்கு மேல் காணப்படுகிறது. ஆனா 1000 மேர்கள் நிலம் தான் சொல்லுவாங்க அது. கொஸ்டின் நம்பர் 11, வேகமாக பயணிக்கும் அலை எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ எஸ்எல்ஏ, பிஎல்ஏ, எல்எல்ஏன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினான சரியான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, பி அலைகள் என்பது சரியான விடை. ஏன்னா இதான் முதன்மை அலை, பிரைமரி வேவ்ஸ், பிரைமரி வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிலக்கத்தின் போது 3 அலைகள் தான் ஏற்படும். முதன்மை அலைகள் ரொம்ப வேகமா இருக்கும். ஸோ செகண்டரி அலைகள், இரண்டாம் அலைகள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். எல் அலைகள் மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா மொத்தமா 3 அலைகள் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பிரைமரி அலைகள் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 12, ஒடிசா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஸோ ஒவ்வொருத்தரையே காணப்படுகின்ற பாறை ஓவியங்கள் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போகலாம். தமிழ்நாடுன்னு சொல்லும்போது மாமல்லபுரம். ஸோ 3க்கு நேரா 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை 3 நேரா 1னா இது மட்டும் கிடையாது. ஸோ இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1, இங்கேயும் 1. அடுத்து என்ன பண்ணணும், வேற செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது அஜந்தா, அஜந்தா அப்படின்னு சொல்லும்போது மகாராஷ்டிராவா, அஜந்தா சொல்லும்போது மகாராஷ்டிரா வந்து அஜந்தா அப்படின்னு போயிருப்பாங்களா. அப்ப என்ன பண்ணலாம், மகாராஷ்டிராவுக்கு வந்து பார்த்தோன்னா அஜந்தா எல்லோர குகைகள் அப்படின்னு போயிருப்பாங்க மகாராஷ்டிரா. ஸோ 4 முடியணும். அப்போ இது மட்டும் இது மட்டும் அவுட்டு. ஸோ சியா இருக்கலாம் அல்லது பியா இருக்கலாம். அடுத்து ஸோ ஒடிசா கோனார் கோவில், ஒடிசா வந்து கோனார் கோவில் எடுத்துட்டு போலாமா, ஒடிசா கோனார் கோவில். கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது பதாமி கோவில், கர்நாடகா வந்து பார்த்தோன்னா பதாமி கோவில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ 2314 இஸ் ரைட் ஆன்சர். 2314 என்பது சரியான விடை. 2314. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 13, உலகின் மிக ஆழமான உறிஞ்சி துளை, உலகின் மிக ஆழமான உறிஞ்சி துளை எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஜைனோசை ஜியான்காங் என்பது சரியான. ஜைனோசை ஜியான்காங் இஸ் ரைட் ஆன்சர். சரியா. ஸோ வந்து பார்த்தோன்னா சீனக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க, உறிஞ்சி துளைக்கு சீனக்கண் அப்படின்னு போயிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 14, 2011 வரை 2011ஆம் ஆண்டு வரை உலகிலேயே மிக ஆழமான பகுதி எது அப்படின்னு சொல்லும்போது Z44 கிணறா, Z44 கிணறா அல்லது கோலா சூப்பர் ஹோல்னு பார்த்தோன்னா கோலா சூப்பர் ஹோல் என்பது சரியான விடை. 2011 வரை தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ கோலா சூப்பர் ஹோல் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 15, 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில், 4ஆம் நிலை தொழில், 5ஆம் நிலை தொழில் போயிருக்காங்க. சரியா. ஸோ ஒவ்வொருத்தருடைய பட்டைகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸோ அவங்க செய்கிற வேலையை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. 2ஆம் நிலை தொழில சிவப்பு கழுத்துப்பட்டை, சிவப்பு கழுத்துப்பட்டுனா முதல்நிலை தொழில் போயிருப்பாங்க. 3ஆம் நிலை தொழில் சொல்லும்போது நீல கழுத்துப்பட்டை, நீல கழுத்துப்பட்டைன்னு சொல்லும்போது அது 2ஆம் நிலை தொழில் போயிருப்பாங்க. 3ஆம் நிலை தொழில் சொல்லும்போது வெள்ளை கழுத்து, வெள்ளை சிவப்பு கழுத்துப்பட்டைன்னு போயிருப்பாங்க. ஸோ அதுவுமே தவறாக இருக்குது. அப்போ எது கரெக்டாக பார்த்தோன்னா 4ஆம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை கழுத்துப்பட்டையை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் பார்த்தோன்னா சரியான எண்ணெய். கொஸ்டின் நம்பர் 16, உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லும்போது டென்மார்க். உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்க நடைபெற்றதுன்னா டென்மார்க்ல தான் நடைபெற்றது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு போகும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்க நடைபெற்றதுன்னா டென்மார்க்ல தான் ஃபர்ஸ்ட் டென்மார்க்ல தான் நடைபெற்றுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா பாபிலோனா உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு டென்மார்க்கா பாபிலோனா. ஓகே. ஸோ பாபிலோன் இஸ் ரைட் ஆன்சர். பாபிலோன் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 17, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதிக நிலங்களை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இங்க டோங்காவும் ரைட்டு தான், இந்தோனேஷியா ரைட்டு தான், பிஜியும் ரைட்டு. எல்லாருமே என்ன இது, ஒரு சதுர கிலோமீட்டர்னா இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், இந்த மாதிரி
எல்லா பக்கமும் 4 பக்கமும் ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நிலப்பரப்பை ஏற்படுத்தி கொண்டு பார்த்தீங்கன்னா டோங்கோ, இந்தோனேஷியா, பிஜி இது மூணுமே அதிக இடத்தை கொண்டுள்ளது. கொஸ்டின் 18 கோலத்தின் கதாநாயகன் என்ற பட்டம் வென்றவர் யார்? கோலத்தின் கதாநாயகன் என்ற பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி சில்வியா ஏர்ல் இஸ் ரைட். சில்வியா ஏர்ல் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 பொறுத்துக அட்லாண்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் ஒவ்வொரு கடல் அது காணப்படுகின்ற தீவுகளை குறிப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய பெருங்கடல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லட்சத்தீவு. ஏன்னா லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இதுவாக போயிருப்பாங்க. ஸோ அடுத்து பசிபிக் பெருங்கடல் சொல்லும்போது ஹவாய். பசிபிக் பெருங்கடல்னா ஹவாய் போயிருப்பாங்க. 3க்கு நேரம் 2. ஸோ 3க்கு நேரம் 2 அப்படின்னும் போது இது ரிஜெக்ட், இதுவும் ரிஜெக்ட். இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லும் போது ஹவாய். பசிபிக் பெருங்கடல்னா ஹவாய் அமெரிக்கால காணப்படுறது. ஸோ 1 கடைசியா 1ன்னு முடியணும். அப்போ இது ரிஜெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. அட்லாண்டிக் பெருங்கடல் சொல்லும்போது டாஸ்மோனியா ஆஸ்திரேலியா காணப்படுது, அதுக்கு போயிருப்பாங்க. தென் பெருங்கடல் சொல்லும்போது கிரீன்லாந்து, தென் பெருங்கடல் கிரீன்லாந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ 4, 3, 2, 1 4, 3, 2, 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 20 கொஸ்டின் நம்பர் 20 அர்ஜென்டினா அல்லது உருகுவேவின் மிதவெப்பமண்டல புல்வெளி என்ற எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அர்ஜென்டினா அல்லது உருகுவேவின் மித வெப்பமண்டல புள்ளி எவ்வாறு அழைக்கப்படும்னா பாம்பாஸ் இதுன்னு சொல்லுவாங்கன்னா பாம்பாஸ் புல்வெளி என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 21 புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் தாவரங்களில் சுமார் 70% தாவரங்கள் எந்த காடுகளில் காணப்படுறது? எந்த காடுகளில் காணப்படுதுன்னா மழைக்காடுகள் அப்படின்னு போயிருப்பாங்க. இது வெப்பமண்டல மழைக்காடு. பொதுவாக சொல்லும்போது வெப்பமண்டல மழைக்காடுகள்னு போயிருப்பாங்க. தட் எஸ்பெஷலி அமேசான் காடு. ஏன்னா அங்கே வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெப்பத்தின் காரணமானது மழை பொழிவை அதிகமாக ஏற்படுத்தும். அப்போ வெப்பமண்டல மழைக்காடுகள் அப்படின்னு போயிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 22 மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என எந்த மாநாட்டை அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாக்ஹோம் மாநாடு. ஸ்டாக்ஹோம் புவி உச்சி மாநாட்டை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 23 கிபி 2025 மற்றும் 2050 ஆண்டுகள் எத்தனை மில்லியன்களாக உலக மக்கள் தொகை வளர்ச்சி சொல்லும்போது 2025 பார்த்தோன்னா 8 மில்லியன் ஆகும். 2050 9 மில்லியன் மக்களாகவும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றத கணிச்சுக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 24 நவீன தனிம வரிசையட்டனின் தந்தை. நவீன தனிம வரிசையட்டனின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? இங்க நவீனன் கேட்டுக்கிறாங்க. அல்லது புதிய ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை என்று அழைக்கப்பட்டிருப்பதுன்னா ஹென்ரி மோஸ்லே இஸ் ரைட். ஹென்ரி மோஸ்லே என்பது சரியான விடை. தனிம வரிசை அட்டவணையின் தந்தை அப்படின்னு சொல்லும்போது மென்ட்லிஃப். தனிம வரிசை அட்டவணைன்னு கேட்டாங்கன்னா மென்ட்லிஃப் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ டோபரிண்டர் உண்மை விதி, நியூலாண்ட் எண்மை விதியின் தொடர்புடையவர். கொஸ்டின் 25 டேஷ் வாயு மின்னிறக்க விளக்கில் ஆரஞ்சு பகுதியாக மாறுது அப்படின்னு சொல்லும்போது ஹீலியம் கேஸ். ஹீலியம் கேஸா நியான் கேஸ்? நியான் கேஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க? ஸோ நியான் லைட் அப்படின்னு போயிருப்பாங்க. நியான் கேஸ் இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் 25 எந்த வாயு டேஷ் வாயு மின்னிறக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படுது சொல்லும்போது நியான் கேஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதோட 25 கொஸ்டின் முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மீதிக்கிற 25 கொஸ்டின் ஆன்சரை அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம். வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.